நம்ம இப்போ கடலை மாவு முறுக்கு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு 1 கப்பு, அரிசி மாவு 1 கப்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் ஓமம், 1 ஸ்பூன் உப்பு, தேவைக்கான உப்பு, 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், சில்லி பவுடர். ஒரு பவுலில் 1 கப்பு அரிசி மாவை எடுத்துக்கணும், 1 கப்பு கடலை மாவை எடுத்துக்கணும். 2 மாவையும் ஒன்றா விரசிக்கிறோம். கடலை மாவையும் அரிசி மாவையும் ரெண்டாக ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ண பிறகு அதுக்கு 1 ஸ்பூன் சீரகத்தை போட போகிறோம். 1 ஸ்பூன் சீரகத்தை போடுறோம், 1 ஸ்பூன் உப்பு போடுறோம், 1 ஸ்பூன் ஓமம் போடுறோம், அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோம், வெறும் மிளகாத்தூள் போட்டுட்டு எல்லாம் ஒன்றா கலக்கிக்கிடுறோம். எல்லா மாவையும் ஒன்றா விரசிட்டு தண்ணி தெளித்து ஒரு பவுலில் போட்டுட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிக்கணும். கையில் மாவு ஒட்டாமல் வர்ற அளவுக்கு நம்ம மாவை நல்லா பிசைஞ்சிக்கணும். 2 மாவையும் ஒன்று போல் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும். ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் நெய் சேர்த்துக்கலாம், தேவைப்படாமல் நெய்யும் வேண்டாம். கொலஸ்ட்ரால் இருக்கவங்க நெய் வேண்டாம். எள்ளு வேணாலும் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் பத்தாது, லேசாக போட்டுக்கணும். மாவு நல்லா தொலைன்னு கையில் ஒட்டக்கூடாது. மாவு பாத்திரத்துலேயும் ஒட்டக்கூடாது, கையிலையும் ஒட்டக்கூடாது. சாப்பிட்டா நமக்கே கையில் நல்லா சாப்பிட்டா தெரியும். மாவு எல்லாம் விரசியாச்சு. முறுக்கை சுற்றி உள்ளே போடணும். முறுக்கு புளியது ஒரு 3 சுற்று சுற்றினா போதும். 3 சுற்று, ஒன்று மேலே ஒன்று போடக்கூடாது. முறுக்கு கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு ஒவ்வொரு முறுக்கும் தனித்தனியாக வேகணும். வெந்த உடனே ஒவ்வொரு முறுக்காக திருப்பி விடணும். அது வேகிறதுக்குள்ளே அடுத்த முறுக்குக்கு நம்ம ரெடியாக சுற்றி வச்சுக்கணும். கலர் வந்துடுச்சு. ப்ரௌன் கலர் வந்த உடனே ரொம்ப கருப்பாக தீய விடக்கூடாது. கரெக்டாக அது எல்லோ கலர் வந்த உடனே, ப்ரௌன் கலர் வந்த உடனே, பொன்னிறமாக வந்த உடனே ஒரு 5 நிமிஷம் ஃபில்டர் பண்ணிவிட்டு எண்ணெயை வெளியில் எடுத்து பாத்திரத்தில் வச்சிடணும். ஈவினிங் 4 மணிக்கு கடக்குனா ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்க வந்த உடனே 1/2 ஹவரில் சுட சுட முறுக்கு ரெடி. இது கடலை மாவு உடம்புக்கு ரொம்ப சத்து. பிள்ளைங்களுக்கு எள்ளு போட்டிருக்கு. அது எதுவும் ரொம்ப மருந்துலாம் சாப்பிடாது. எள்ளுலாம்
ஓமம் போட்டிருக்கிறதுனால உடம்புக்கு எந்த கெடுதலும் வராது. நல்லா சுவையான சுட சுட முறுக்கு ரெடி. சாப்பிடலாம் வாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.